القلب سما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் கூறும் அறிவுரைகள் வகுப்பு 18 இருக்கும். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம குர்ஆன் நம்ம கிட்ட சொல்ற அறிவுரை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் மூலியமா நம்மளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைன்னு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட பல சமூகங்களை அல்லாஹ் அழித்ததற்கான காரணம். சரியா? அதாவது இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம், மனித சமூகத்துக்கு மனித குலத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள் வளத்தை கொடுக்காம சுருக்குறதுக்கான காரணம். அதாவது நம்ம பேச போற இந்த ஒரு விஷயத்த மனிதர்கள் செய்ய தவறுறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விதங்கள்ல அந்த மனித சமூகத்துக்கு சோதனையும் கொடுக்குறான். அதையும் தாண்டி தன்னுடைய அருள் வளத்தையும் என்ன செஞ்சிடறான், சுருக்கிடுறான். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்திக்ஃபார். என்னது அது? இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபார் அப்படின்றத பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கான். அதுல பிரபல்யமா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆயத்துக்கள் நிறைய இருக்கும். அதுல இன்னைக்கு ஒரு 2 அத்தியாயத்துல வரக்கூடிய இஸ்திக்ஃபார் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அந்த 2 அத்தியாயங்கள்ல வரக்கூடிய ஆயத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஓத போற அந்த குர்ஆன் ஆயத் என்ன அப்படின்னா சூரத்துல் நூஹ்ல, அதாவது குர்ஆன்ல 71வது அத்தியாயத்துல வரக்கூடிய 10, 11, 12வது வசனம். இந்த 3 வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றான் அப்படின்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தி வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அதாவது, மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன். அப்படி செய்வீர்களாயின், எப்படி? அதாவது அல்லாஹ் கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான். அன்றியும் அவன் உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான். இன்னும் உங்களுக்காக தோட்டங்களையும் உண்டாக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். ஒரே ஒரு விஷயம், மனிதன் இஸ்திக்ஃபார்னா என்ன? நம்ம தினசரி அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுறது. இந்த பாவம் மன்னிப்பு தேடுதல் அப்படின்ற விஷயம் ஒரு தனி மனிதன் ஆகட்டும், அந்த சமூகத்துக்கா இருக்கட்டும், அல்லாஹ் என்னென்ன விதமான அருட்கொடைகளை கொடுக்குறேன்னு சொல்றான். முதல்ல உங்களுக்கு நான் மழையை இறக்குவேன். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? மழை அப்படின்றது அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு தெரியுது. இந்த மழை அப்படின்றது ரொம்ப கம்மியா வந்தாலும் அந்த மனித சமூகத்துக்கு பயனளிக்காம போயிடும். ரொம்ப மிகுதியா வந்தாலும் மனித சமூகத்துக்கு அழிவை தரக்கூடியதா ஆயிரும். அப்போ அல்லாஹ்வுடைய அருளான, நேத்து நம்ம சம்பவத்துல பார்க்கும்போது கூட சொன்னேன்ல, அதாவது முஸ்லிம்கள் பக்கம் அல்லாஹ் அனுப்பின மலைக்கு, அதாவது அந்த பத்ர் போர் சமயத்துல முஸ்லிம்கள் பக்கம் அனுப்பின மலையை அல்லாஹ் ஒரு அமைதிக்கான மலையா இறக்கி வச்சான். அதே மலை காஃபிர்கள் பக்கம் பெய்யும் போது எப்படி இருந்துச்சு? சேரும் சகதியுமாக மாறி அவங்களுக்கு தீங்கு தரக்கூடிய வகையில மாறிடுச்சு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை இறக்குறேன், நீ பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் மலையை இறக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான அருள் வளத்தை நான் பெருக்கெடுத்து கொடுப்பேன். இப்போ உலகத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இன்னும் மற்ற எல்லா இந்த உணவு சார்ந்த விஷயங்களுமே மழை அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சில காலம் நம்ம அந்த உணவு சார்ந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாமே தவிர, இந்த மழை அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுத்தி வச்சுட்டான், ஒரு குறிப்பிட்ட காலம் நிறுத்தி வச்சுட்டான் அப்படின்னா கடுமையான பஞ்சத்திற்கு இந்த மனித சமூகம் என்ன ஆகும்? ஆளாகும். அப்ப அப்படிப்பட்ட அருள் வளமான அந்த மழையை நான் கொடுக்குறேன், நீங்க பாவ மன்னிப்பு தேடுனா. 2வது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வேன். பொருட்களை கொடுப்பேன் அப்படின்னா
நம்மளுக்கு தேவையான என்னென்ன பரக்கத்து தேவையோ, பொருள் செல்வத்துல நம்மளுக்கு என்னென்ன பரக்கத்து தேவையோ அந்த பரக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்றான். குழந்தை செல்வங்கள்ல உங்களுக்கு பரக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்றான். அது எப்படி இருக்கும்? அந்த பொருள் செல்வமும் அந்த குழந்தை செல்வமும் எப்படி அந்த மனிதனுக்கு இருக்கும் அப்படின்னா பயனுள்ள வகையில இருக்கும். அவனுக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில இல்லாம, அவனை தீமையான பாதையில போகிற வழியில இல்லாம நன்மையான விஷயமா இருக்கும். அதே மாதிரி தோட்டங்களை உண்டாக்குவான், ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடுமாறு செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஒரு மனிதன் அஸ்தகுஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை உணர்ந்து நான் என்னுடைய பாவத்துக்காக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன்னு உணர்ந்து அந்த மனிதன் சொல்லக்கூடிய ஒரு அஸ்தகுஃபிருல்லாஹ் அப்படின்ற வார்த்தை இத்தனை நன்மைகளுக்கு. அதாவது இப்போ மழை பெய்யுது அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் பாவ மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் அல்லாஹ் மழை அனுப்புவானா? அந்த ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தலைக்கு மேல மட்டும் மேகம் வந்து மழை பேஞ்சிட்டு போயிருமா? கிடையாது. ஒரு ஒரு ஏரியால ஒருத்தர் இருக்காரு, அந்த மனிதர் பாவ மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த சமூகத்துக்கு அந்த மழை பெய்யுறது அப்படின்றது அந்த டோட்டல் ஏரியாக்குமே பெய்யும். புரியுதா? அப்ப தனி மனிதர் ஒருத்தருடைய மாற்றம் அப்படின்றது அந்த சமூகத்துடைய நலத்திற்கு வழிவகுக்க கூடியதாக இருக்குது. இப்போ இந்த பாவ மன்னிப்பு அப்படின்ற விஷயம் என்னென்ன விஷயம்லாம் இந்த ஹதீஸ்கள்ல வந்திருக்கு, உண்மையான சம்பவங்கள் என்னென்ன நடந்திருக்கு, இந்த இஸ்திகுஃபாரினுடைய விளைவு என்னென்னலாம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். முதல்ல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா, அதாவது 100 கொலைகள் செய்த மனிதருடைய சம்பவம். ஒரு மனிதர் இருந்தார், ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இருந்தாரு. அவரு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது, மோசமான ஆளு. சரியா? எதுக்கு எடுத்தாலும் யாருன்னு பார்க்க மாட்டாரு, கொலை பண்ணிடுவாரு. இப்படி அவருடைய கொலை நீண்டுட்டே போய் 99 பேரை கொலை பண்ணிட்டார். 99 பேரை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு இது வருது, நம்ம இப்படி பண்றோம், நம்ம வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞான உதயம் வருது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஞானி கிட்ட போறாரு. ஞானி கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் 99 கொலை பண்ணிட்டேன், நான் வந்து இதுல இருந்து மீண்டு வர முடியுமா, எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லைன்னு சொல்லிடுறாரு அந்த ஞானி. இவர் என்ன பண்றாரு, அந்த ஞானியையும் கொலை பண்ணிடுறாரு. அப்ப மொத்தமா எத்தனை கொலை பண்ணவர் ஆயிட்டாரு? 100 கொலை பண்ணவரா ஆயிட்டாரு. இப்போ 100 கொலை பண்ணதுக்கு அப்புறமா இன்னொருத்தரை தேடி போறாரு. அதாவது அவரு திருந்தணும்னு நினைக்கிறாரு, இந்த விஷயத்துக்கு யாராச்சும் வழி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நபரை தேடி போறாரு. அப்படி தேடி போகும்போது இன்னொருத்தரை பாக்குறாரு. அப்ப அந்த மனிதர்கிட்ட கேக்குறாரு, இப்ப நான் இந்த மாதிரி 100 கொலை பண்ணிட்டேன், அந்த 100 கொலையில இருந்து நான் செய்தது தவறு அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன். இப்ப இதுல இருந்து நான் மீள முடியுமா, எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா, நான் திருந்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வழியை காமிச்சு கொடுக்குறாரு. என்ன வழி அப்படின்னா, அதாவது நீங்க இந்த ஊர்ல இருக்காம, அதாவது எந்த இடத்துல இருந்து நீங்க பாவம் செஞ்சீங்களோ அந்த ஊர்ல இல்லாம நீங்க வேற ஒரு இடத்துக்கு போங்க, அதாவது நல்லோர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஊரை நோக்கி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் இவருக்கு அறிவுரை சொல்லுவாரு. இவரும் என்ன செய்வாரு, அதை ஏத்துக்கிட்டு அவர் எந்த எந்த ஊர்ல இருந்தாரோ அந்த ஊரை விட்டு காலி பண்ணி நல்லோர்கள் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி கிளம்பி போறார். அவர் போகக்கூடிய வழியிலேயே அவருக்கு மரணம் வந்துடுது. சரியா? இப்போ மரணத்தை அதாவது உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவர்கள், அதுல அதாவது நல்ல மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரும் தீய நபர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மனிதருடைய உயிரை இப்ப யாரு கைப்பற்றுறது? ஏன், எதனால இந்த மாதிரி வருது? அவரு அதாவது நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு திருந்தி இப்போ தான் திருந்தி வாழணும்னு சொல்லிட்டு அதற்கான வழியை நோக்கி போயிட்டு இருக்காரு. கரெக்டா? இப்போ தீய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அந்த மனிதர் இதுவரைக்கும் அவருடைய வாழ்நாள்ல எந்த ஒரு நன்மையும் செஞ்சது கிடையாது. அவர் அட்வைஸ் கேட்க போன ஒரு ஞானியவே கொலை பண்ணிருக்காரு. சரியா? இப்படி அவருடைய வாழ்க்கை முழுமைக்கும் தீமை மட்டுமே செஞ்சவருடைய உயிரை நான் தான் கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வானவர்களுக்கும் இடையே என்ன செய்யுது, அந்த அந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வானவரை இறக்கி அவங்க 2 பேருக்கும் ஒரு தீர்ப்பளிக்கிறான். என்ன அப்படின்னா, இப்போ அந்த மனிதர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரை கடந்து போறாரு, அப்படித்தானே? அந்த இன்னொரு ஊரை நோக்கி போறாரு.
இப்ப இந்த 2 ஊர்ல அவரு எங்க இருந்து கிளம்பினாரு? அவரு தீமை செஞ்ச ஊர், பாவம் செய்த ஊர். அவர் கிளம்பி போன ஊரு நல்லோர்கள் இருக்கக்கூடிய ஊர். அப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ நீங்க மெஷர் பண்ணுங்க. அவர் எவ்வளவு தொலைவு வந்திருக்காரு அப்படின்ற அந்த தூரத்தை நீங்க அளந்து பாருங்க. அந்த தூரத்துல அவரு நல்லோர்களுடைய ஊரை நோக்கிய தூரம், அந்த தூரம் வந்து நெருக்கமா இருந்துச்சு அப்படின்னா நல்லவர்களுக்கான உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் அந்த உயிரை எடுத்துக்கோங்க. இல்ல அவரு தீமை ஒரு ஊர்ல செஞ்சாரா, அந்த ஊரை நோக்கி அவருடைய தூரம் எவ்வளவு தூரம் கடந்து வந்தாரோ அது கம்மியான தூரம் இருந்துச்சு அப்படின்னா தீமையான உயிரை கைப்பற்ற தீய நபர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் நீங்க கைப்பற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிய அந்த வானவர் இந்த 2 வானவர்களுக்கும் தீர்ப்பளிக்கிறாங்க. இப்போ அந்த வானவர்கள் போய் அந்த தூரத்தை அளந்து பாக்குறாங்க. நல்லவர்களுடைய ஊரின் பக்கம், அந்த பக்கம் தான் இவருடைய அந்த இவர் வந்து அந்த ஊரை நோக்கிய பக்கம் தான் தூரம் கம்மியா இருக்கு. அப்போ யாருதான் அந்த உயிரை கைப்பற்ற போறாங்க? நல்லோர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் அந்த நபருடைய உயிரை கைப்பற்றிருக்காங்க. இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? அதாவது நான் பாவம் செஞ்சுட்டேன், சரியா, நிறைய பாவம் செய்யறேன். இன்னொன்னு இந்த ரமலான் மாதத்துல எல்லாருமே நம்ம செஞ்சுட்டு இருந்த சின்ன தவறுகளை விட்டும், சின்ன தீமைகளை விட்டும் என்ன செய்வோம்? தவிர்ந்திருப்போம், சரியா? அப்படி நம்ம வார்த்தைகள்ல பேசக்கூடிய வார்த்தைகள்ல கூட நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப கவனமா பேசுவோம். எந்த ஒரு தப்பான வார்த்தையும் பேசிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம். அப்போ இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேனே, இவ்வளவு தப்பு செஞ்சிருக்கேனே, அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா அப்படின்ற விஷயம் இல்லாம அதுல இருந்து நான் எப்படி மாறுறது, சரியா? அதுல இருந்து நான் எப்படி மாறுறது, எப்படி நான் என்ன முன்னேற்றிக் கொள்றது, எப்படி நான் நல்லவர்களா ஆகுறது, எப்படி தீமை செய்யாத மனிதர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிந்தனை இருந்தாலே போதும். அல்லாஹ் என்னைய பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் என்னைய தண்டிப்பான், அதனால நான் நல்ல மனிதரா ஆகணும், நான் தீமை செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை இருந்தாலே போதும். அந்த ஒரு சிந்தனை எதற்கு வழிவகுக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மையான பாதையில நம்மள நிலைத்திருக்க செய்வான். அந்த ஒரு சின்ன எண்ணம் போதும், சரியா? இன்னொரு சம்பவம், இதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் தான். அதாவது இப்ப நான் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி காமிச்சேன் இல்லையா? சூரத்து நூஹுடைய 10, 11, 12. அதுல அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான்? நீங்க இஸ்திக்ஃபார் கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதிரியான அருள் வளத்தெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் லிஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தானா? இப்போ இதற்கு ஏற்றாற் போல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அறிஞர், சரியா, முன்னொரு காலத்துல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இமாம். அந்த இமாம் என்ன பண்றாரு? அவருடைய ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஆனா அவரு கிளம்புற நேரம் பார்த்தோன்னா இரவுடைய நேரமா ஆயிருச்சு. ஆனா வேற வழி இல்ல, நம்ம கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ஊரையும் சென்று அடைஞ்சிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா அங்க அவருக்கு யாரையுமே தெரியாது, சரியா? யாரு பழக்கப்பட்ட நபர்களும் கிடையாது, இவரையும் அங்க யாருக்கும் தெரியாது. அதனால இவர் என்ன செய்யறாரு? பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித்ல போய் தொழுகையெல்லாம் நிறைவேற்றி முடிச்சுக்கிட்டு என்ன யோசிக்கிறாரு? நைட் ஆயிடுச்சு, இப்ப நம்ம போகணும்னாலும் நம்ம வந்த வேலையை முடிக்கிறதுக்கு பகல் பொழுதுலதான் போகணும், அதனால இந்த பள்ளிவாசல்லே நம்ம தங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஆனா அந்த பள்ளிவாசல்ல இருந்த பொறுப்பாளி என்ன செய்யறாரு? நீங்க இங்க தங்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த பள்ளிவாசலுடைய வாசல் இருக்கும்ல, முன்னாடி வாசல் இருக்கும்ல, அங்க நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பாளி வந்து உள்ள போனதுக்கு அப்புறமா வெளியே போய் படுக்கிறாரு. அந்த பொறுப்பாளி வந்து பாத்துடுறாரு, அந்த மஸ்ஜிதுடைய பொறுப்பாளி வந்து பாத்துட்டு துரத்தி விட்டுறாரு. இங்க எல்லாம் படுக்க கூடாது, வேற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? துரத்தி விட்டுறாரு. இப்போ இந்த இதை பாத்துக்கிட்டே இருக்காரு ஒருத்தர். யாரு அப்படின்னா, கேக்கு கடை வச்சிருக்கிற ஒருத்தர், ஓகேவா? இந்த பேக்கரி ஷாப் எல்லாம் இருக்கும்ல, அந்த பேக்கரி ஷாப் வச்சிருக்கிற கூடிய ஒரு நபர், அதாவது அந்த மஸ்ஜிதுக்கு எதிர்த்தாப்புலயே இருக்கு, சரியா? அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பாத்துக்கிட்டே இருக்காரு. பாத்துட்டு இந்த இமாமும் வயசான ஆள், சரியா? ரொம்ப எங்கான ஆள்லாம் கிடையாது, கொஞ்சம் வயசான ஆள் அப்படின்றதுனால ஒரு பரிதாபப்பட்டு ஒரு இறக்கப்பட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, நீங்க வாங்க, நீங்க எந்த வேலைக்காகவும் வந்திருக்கீங்க, இந்த இரவுடைய நேரத்தை என்னுடைய பேக்கரியில ஒரு இடம் தர்றேன், அந்த இடத்துல நீங்க உங்களோட இரவை கழிச்சிட்டு இன்ஷால்லா நீங்க காலையில கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இமாமுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. என்ன செய்யறாரு அப்படின்னா அங்கேயே தங்குறாரு. தங்கிட்டு அந்த இரவு முழுக்கவே அந்த பேக்கரி, அந்த ஸ்வீட் கடை இருக்குல்ல, அந்த கடையில இருந்த அந்த ஆளுக்கு வந்து ஃபுல்லாவே வேலை இருக்கு.
வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அவருடைய வாயில ஏதோ முணங்கிக்கிட்டே இருக்காரு. சரியா, அந்த முணங்குறதை இந்த இமாம் கவனிச்சிடுறாரு. என்ன முணங்கிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப கூர்ந்து கவனிச்சதுக்கு அப்புறமா தெரியுது அஸ்தகுஃபிருல்லா சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரியா, என்ன சொல்றாரு? அஸ்தகுஃபிருல்லான்னு ரிப்பீட்டடா அவரோட வாயில சொல்லிக்கிட்டே அவருடைய வேலைகளை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த இமாம் அந்த மனிதர்கிட்ட போய் கேக்குறாரு, நீங்க தொடர்ச்சியா நீங்க இஸ்திகுஃபார் நீங்க செஞ்சுட்டே இருக்கிறத பார்த்தேன், நீங்க உங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டே அந்த இஸ்திகுஃபார் செய்யறத பார்த்தேன், இதனால நீங்க என்ன பலன் அடைஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, இந்த இஸ்திகுஃபார் மூலியமா எனக்கு எல்லாத்தையுமே, நான் கேட்ட எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்திருக்கான், ஒரு விஷயத்த தவிர அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது இந்த குறிப்பிட்ட இமாம், சரியா, இப்ப இந்த இமாம் பேசிட்டு இருக்காருல்ல, அந்த இமாம் மனிதர்கிட்ட ஒரு மனிதர்கிட்ட பேசிட்டு இருக்காருல்ல, அந்த மனிதர் சொல்றாரு, குறிப்பிட்ட இந்த இமாம், அதாவது எந்த இமாம் அந்த மனிதர்கிட்ட பேசிட்டு இருக்காரோ அந்த இமாமோட பெயரை சொல்லி, இந்த இமாம என்னுடைய வாழ்நாள்ல நான் ஒரு தடவையாச்சும் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. இந்த ஒரு விஷயத்தை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எல்லா விஷயத்தையும் கபுலாக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த இமாமுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. அந்த இமாமுக்கு பிரமிப்பா இருக்கு. அந்த இஸ்திகுஃபார் அப்படின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிற மாதிரி அல்லாஹ் என்ன வேணாலும் கொடுப்பான். நீங்க இஸ்திகுஃபார் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? கபுலாக்கி வைப்பான். அப்ப அந்த இமாம் அந்த மனிதர்கிட்ட சொல்றாரு, நீங்க எந்த மனிதர், எந்த இமாம நீங்க பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த இமாம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? இப்ப இந்த ஒரு சம்பவம் என்ன நம்மளுக்கு புரிய வைக்குது அப்படின்னா, உண்மையாக இஸ்திகுஃபார் அந்த தூய மனதோட ஒருநிலைப்படுத்தி, நான் இந்த தவறு செஞ்சுட்டேன் யாரப்போ, இந்த தப்ப நான் தான் செஞ்சேன், தெரியாம நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு உண்மையா அந்த தவற ஒப்புக்கொண்டு அல்லாஹ் கிட்ட நம்ம சரணடைஞ்சோம் அப்படின்னா, இந்த குர்ஆன் ஆயத்துல சொல்லியிருக்க மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? அனைத்து விதமான அருள் வளங்களையும் கொண்டு, அனைத்து விதமான அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தையும் கொண்டு நம்மளுக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு புரியுது. இப்போ இன்னொரு சந்தேகம் வரலாம், நான் தப்பே செய்யலையே. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளை நம்ம யோசிச்சுக்குவோம். சரியா, காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போறது வரைக்கும். இந்த நைட்டு தூங்க போகும்போது நீங்க யோசிக்கிறீங்க, இன்னைக்கு நான் என்னன்னா தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. எந்த தப்புமே செய்யல, எந்த பாவமுமே செய்யல. அப்ப எதுக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கணும்? சரி, முந்தின நாள் யோசிக்கிறீங்க, அப்பயும் நான் எந்த பாவமும் செய்யல. அதற்கு முந்தின நாள் யோசிக்கிறீங்க, எந்த பாவமும் செய்யல. இப்படி தொடர்ச்சியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நீங்க யோசிச்சு பாக்குறீங்க, நீங்க எந்த தப்புமே குறிப்பிட்ட நாள் செய்யவே இல்லை. அப்ப நான் பாவ மன்னிப்பு கேட்கணுமா? கேட்க தேவையில்ல, கேட்க தேவையில்ல. கரெக்டா? கிடையாது. சரியா? அப்ப பாவம் செஞ்சாதான் நான் பாவ மன்னிப்பு கேட்கணுமா? இப்ப நான் ஏதோ தப்பா பொய் சொல்லிட்டேன், இல்ல தப்பான விஷயத்த சொல்லிட்டேன், ஏதோ ஒரு இடத்துல பொய் சொல்லிட்டேன், இல்ல ஏதோ ஒரு இடத்துல புறம் பேசிட்டேன். அப்ப அப்படி செஞ்சாதான் நான் அஸ்தகுஃபிருல்லான்ட்டு அல்லாஹ் கிட்ட உட்காரணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன என்ன இத கொடுத்திருந்தான்? முன்பின் பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள ஒரு தூய்மையான நிலையில வச்சிருந்தான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட 100 முறை அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எதனால அவங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்க? அவங்கதான் தப்பே செய்யலையே, அவங்கதான் எந்த ஒரு பாவமுமே செய்யலையே. இத்தனைக்கும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான், நான் நீங்க முன்பின் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த விஷயத்த சொல்லிட்டானே. அப்படி இருந்தும் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்கணும்? ஏன் கேட்கணும்? ஒரு மனிதர் எதற்காக அல்லாஹ் கிட்ட அந்த இஸ்திகுஃபார் செய்யணும் அப்படின்னா, தான் செய்த பாவத்தினால் மட்டுமல்ல, பணிவின் காரணமாக. பணிவுனா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி, அல்லாஹ் நான் உன்னோட அடிமை, நீ என்னோட எஜமானன். சரியா? என்ன விஷயம், நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் நான் உயர்வானவன் கிடையாது, நான் உன்னுடைய அடிமை, நீ என்னைய மன்னிச்சிரு. அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அல்லாஹ் நான் உன்கிட்டதான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், உன்கிட்டதான் நான் மீள்றேன், எனக்கு வேற போக்கிடம் கிடையாது, நீதான் என்னுடைய மீளக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? அந்த பணிவை வெளிப்படுத்துற விதமாக அந்த பாவ மன்னிப்புன்ற விஷயத்தை என்ன செய்யணும்? நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம குர்ஆன்ல நிறைய வரலாறுகளை நம்ம பார்த்தோமா? அதுல இந்த ஆது சமூகம், சமூது சமூகம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், பனி இஸ்ராயில் கூட்டம்,
இந்த மாதிரி எல்லா சமூகங்களுக்கும் அல்லாஹ் ஏன் எதனால வேதனையை அனுப்புனா அப்படின்னா இந்த ஒரு பணிவு இல்லாததன் காரணமாக தான். சரியா? அதாவது பணிவுன்ற விஷயம் என்ன விஷயம் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் என்கிட்ட எவ்வளவு நற்செயல் இருந்தாலும் இந்த உலகமே என்னைய தலையில வச்சு கொண்டாடினாலும் இந்த உலகத்திலே சிறந்த மனிதரா நான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடிமைதான் நான். அப்படின்ற விஷயத்த எனக்கு ஆணித்தரமா உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது இஸ்திக்ஃபார். புரியுதா? அப்ப இந்த ஒரு பணிவு இல்லாததன் காரணமாக அல்லாஹ் ஏராளமான சமூகத்துக்கு தண்டனைகளை இறக்கியிருக்கான். அப்ப அந்த விஷயத்த நம்ம என்ன செய்யக்கூடாது. நான் இன்னைக்கு பாவமே செய்யலையே, அதனால நான் இஸ்திக்ஃபார் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்க 100 தடவை பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் கிட்ட உட்கார்ந்து உணர்வூட்டமா கேளுங்க. சரியா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு ஒரு நம்மளோட சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும், நம்மளுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை வேற எங்கேயோ இருக்கும். சரியா? அப்ப அந்த நிதானமே இல்லாம அந்த இஸ்திக்ஃபார செய்யாம உணர்வூட்டமா யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அல்லாஹ் கிட்ட உணர்வு பூர்வமா கேளுங்க. ஒரு 3 விஷயம் சொல்றேன். சரியா? இப்போ ஒருத்தர் தவறு செய்யறாரு, பாவ மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா அவர் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவா இருக்கணும்னா உடனடியா அந்த பாவத்தை தான் செய்யக்கூடிய தீமையை நிப்பாட்டிடணும். முதல் விஷயம். சரியா? 2வது விஷயம் என்ன அப்படின்னா தான் செய்த தவறுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி அவருடைய மனசுல இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் இப்ப பாவ மன்னிப்பு கேட்கிறாரு, கேட்டுட்டு திருப்பியும் அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது பயன் கிடையாது. அப்போ உண்மையா தான் மனசுக்குள்ள என்ன நினைக்கணும், நான் இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த பாவத்தை நிப்பாட்டிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். 2வது விஷயம் என்ன, தான் செய்த விஷயத்துக்கு, தான் செய்த பாவமான காரியத்துக்கு குற்ற உணர்வு அவரோட மனசுக்குள்ள இருக்கணும். அந்த உணர்வு நம்மளுக்கு எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா அல்லாவுக்கு என்ன செய்யும், அதிகமா அல்லாஹ் கிட்ட நான் இன்னும் மீளணும் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா திருப்பி அந்த பாவத்துக்கு நான் போறதுக்கு என்ன செய்யணும், பயப்படணும். நான் திருப்பி அந்த பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது. சிறிய தவறாக இருந்தாலும் சரி, சரியா, சின்ன தப்பா இருந்தாலும் சரி, அந்த சிறிய தவறுக்குள்ள நான் திருப்பி போயிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் கிட்ட மீண்டுட்டேன் அப்படின்ற விஷயம் நம்ம மைண்ட்ல இருக்கணும். இப்போ தெரியாம திருப்பி நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன். நான் சொல்ல வர்றது புரியுதா? ஒரு தப்ப ஒருத்தர் செஞ்சுட்டாரு, அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுட்டாரு, திருப்பியும் போய் அந்த தப்ப செய்யறாரு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இதுக்கு குர்ஆன்ல ஒரு தீர்வு அல்லாஹ் கொடுக்குறான். சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயம் 53வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வரம்பு மீறி, அதாவது அளவு கடந்து வரம்பு மீறி தவறு செய்த என் அடியார்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான். சரியா? அளவு கடந்து வரம்பு மீறி விட்ட என் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பவன், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன். ஹுவர் கஃபூருர் ரஹீம்னு சொல்றான். நீங்க குர்ஆன்ல நல்லா கவனிச்சீங்கன்னா, ஓதும் போது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் இந்த கஃபூர் அப்படின்னு சொல்ற இடத்துல, கஃபூர்னா பாவங்களை மன்னிப்பவன். சரியா? கஃபூருர் ரஹீம் அப்படின்னு சேர்த்தே சொல்லியிருப்பான். கஃபூர்னா பாவங்களை மன்னிப்பவன், ரஹீம்னா என்னன்னா கருணையுடையவன். புரியுதா? அப்ப அந்த பாவ மன்னிப்ப நான் மன்னிக்கிறேன்னு சொல்ற இடம் எல்லாத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் கருணை உள்ளவனா இருக்கேன், நீ என்கிட்ட மீண்டு வாங்க. கடல் நுரையளவு பாவம் நீங்க செஞ்சிருந்தாலும், வானின் முகட்டை எட்டுற அளவுக்கு நீங்க பாவம் செஞ்சிருந்தாலும் என்கிட்ட மீண்டு வந்து அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு என்னுடைய அடியான் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காக நான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த 100 கொலை செய்த நபரை யோசிச்சு பாருங்க. அவருடைய எண்ணம் தான் நான் இதுல இருந்து வெளியே வரணும், நான் மாறணும் அப்படின்னு நினைச்ச ஒரு எண்ணம் தான் அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சான், நல்லோர்கள்ல ஒருவரா ஆக்கி வச்சான். அது 2வது விஷயம். அப்ப அவர் செஞ்ச கொலைக்கான தண்டனை உண்டா இல்லையா, அப்ப அதுக்கு என்ன தீர்வு, அதெல்லாம் மறுமையில அல்லாஹ் பாத்துக்குவான். சரியா? நம்ம அதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அல்லாஹ் மன்னிப்பவனா இருக்கான். சரியா? நீங்க எத்தனை முறை பாவம் திருப்பி செஞ்சுட்டு, ஆனா அதை வேணுக்குன்னு செய்யக்கூடாது. அல்லாஹ் மன்னிப்பவனா இருக்கான், நான் இந்த பாவத்தை செஞ்சுக்கிறேன், அல்லாஹ் நிச்சயமா மன்னிப்பான், நான் இந்த பாவத்தை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. தெரியாம உங்களை மீறிய விஷயத்துல, சரியா, உங்களை மீறி அதை செஞ்சுட்டீங்க, அல்லாஹ் மன்னிப்பவனா இருக்கான். சரியா? அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு இந்த குர்ஆனின் மூலியமாக இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, அல்லாஹ் நிச்சயமாக
மன்னிப்பவனா இருக்கான், கருணையுடையவனா இருக்கான். அந்த இஸ்திக்ஃபார நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டீங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய அருள் வளத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி தர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட அந்த பாவ மன்னிப்பை நம்ம செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இந்த ரமலான் மாதத்துல இப்ப கடைசி 10 நாட்களை நெருங்கிட்டு இருக்கும். சரியா? நம்மளுடைய இஸ்திக்ஃபார என்ன செய்யணும், இன்னும் அதிகப்படுத்திக்கணும். அதற்காக ஒரு ஸ்பெஷல் துவாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தந்திருக்காங்க. என்ன துவா அது? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்புபவன், நீ மன்னிக்க கூடியவன், எனவே என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கிறோம். இந்த இடத்துல அஃபூன் அப்படின்னு பயன்படுத்தி கேட்கிறோம். அஃபூன்னா பாவங்களை அழிப்பவன் அப்படின்ற அர்த்தத்துல வருது. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒண்ணு. அப்ப நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் போது யா கஃபூர் என்னைய மன்னிச்சிரு, யா அஃபூவு என்னைய மன்னிச்சிரு, யா தவ்வாபுர் ரஹீம் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அவனை கூப்பிட்டு நம்ம துவா கேட்கும் போது அல்லாஹ் அதை விரும்புறான். சரியா? அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அவனை கூப்பிட்டு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி அவன்கிட்ட மன்றாடக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த மீதி உள்ள ரமலான் நாட்களை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.